வணக்கம். பதவி பவர், ஆளுமை பவர், இது வட்டத்தில் தான் நிற்கணும். மேலோங்கால் இந்த பதவி பவர் இருந்தாலும் சரி, ஆளுமை பவர்னாலும் ஒரு வட்டத்துக்கு உட்பட்டது தான். அவருடைய வட்டத்துக்கு உட்பட்ட நிலை தான். அந்த இரண்டு பவருமே நிலைத்து நிற்காது, குறுகிய காலம்தான். ஆனால் பிரபஞ்ச பவர் நிலையில் பிரபஞ்சத்தினுடைய அந்த பவர் நிலை உன்னுடைய ஆயுளை, ஆன்மாவை மேலோங்கி வைத்துவிடும், பரவசப்படுத்திவிடும். ஆனால் பதவியோ ஆளுமையோ பரவசப்படுத்தாது, பக்குவப்படுத்தாது. இதே இருக்கும் அவருடைய ஆளுமைக்கு தக்கன, பதவிக்கு தக்கன, அவ்வளோதான். அந்த சுகத்துக்கு தக்கனதான் அது வாழ்ந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலையும் நீடித்து இருப்பதில்லை. அந்த பதவி பவரோ ஆளுமை பவரோ அவருடைய செயலுக்கு தக்கனையும் அதில் சில சிக்கல்களை உண்டாக்கும். அதே நிலையும் நீடித்து இருப்பதில்லை. ஆனால் நீ இறை ஐக்கியத்தோடு, இறைநிலையோடு மேலோங்கி நிற்கும்போது உன்னுடைய அந்த ஒளிக்கதிர் மேலோங்கிவிடும், பிரபஞ்சத்தோடு ஒன்றிவிடும். நீ இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் கூட்டாட மாட்டாய். இன்பம் என்றாலும் துடி குதிக்க மாட்டாய், துன்பம் என்றாலும் ஆட மாட்டாய். இரண்டு ஒன்றாக நினைத்து ஒரு நிலையாக இருந்து இறைப்பவரோட இணைந்திருக்க நிலை பிரபஞ்சத்துக்கு உண்டு. ஆனால் இந்த ஆளுமைக்கு இல்லை, பதவிக்கு இல்லை. இது வேற நிலை. இது அவளுடைய வாழ்க்கைக்கு உள்ள நெறியை கொண்டு போகலாம், வைக்கலாம், இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஆனால் பிரபஞ்சத்தினுடைய நிலையில் இருக்கும்போது வாழ்க்கையே இறை வாழ்க்கையாக இருக்கும். வாழ்க்கை கஷ்டங்களை விட்டு இறைநிலையாக வாழ ஒரு மேலோங்கி நிற்கும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒளியாற்றல். ஆனால் அனைவரும் பிரபஞ்சத்தினுடைய நிலையோடு வாழணும். அதுதான் சுகமானது. இது பேரின்பம், சிற்றின்பம். இந்த நிலை சிற்றின்ப நிலையானது. அப்பைக்கப்போ தான் எது பதவியோ ஆளுமையோ சிற்றின்ப நிலையானது. அது நீண்ட நாள் இருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. அதுலேயும் செயல்கள் கரெக்டாக சரியாக இருந்தால் தான் இந்த பதவியினுடைய நிலையும் ஆளுமையும் நிலைத்திருக்கும். இல்லாட்டி கலந்துவிடும். பிரபஞ்சத்தோடு இருங்கள், இன்புற்று இருங்கள்.